Dr. Anantharaman, மூத்த இருதய நிபுணர். இந்த பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹிப் ஆப்ரேஷன் மெஜாரிட்டி ஆஃப் சென்டர்ஸ்ல பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து அந்த ஒரு ஆல்ரெடி வால்வ் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு திரும்ப ரெண்டாவது வால்வ் ஆப்ரேஷன் பண்றது ரிஸ்க் ரொம்ப அதிகம். அதனால இப்போ டிரான்ஸ்கேத்தேட்டர்னு சொல்லி கால் வழியா போயிட்டு வால்வ் ஆப்ரேஷன் பண்றது இருக்கு. அது ரொட்டீனா பண்ணிட்டு இருக்கோம். வாரத்துக்கு 2-3 ப்ரொசீஜர் பண்ணிட்டு இருக்கோம். இவரோட சிச்சுவேஷன் வந்துட்டு உடம்புல ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஹார்ட் ரைட் சைடு ஹார்ட் இருக்கு இல்லையா, ரைட் சைடில் ப்ரெஷர் நார்மலாக 30% தான் இருக்கும். அது 30-லேருந்து 60 ஆச்சு, 60 மில்லிமீட்டர்ஸ் மெர்க்கரி ஆச்சுன்னா அனஸ்தீசியா கொடுக்கறது கஷ்டம். அதுவே 120 ஆச்சுனாக்கா அனஸ்தீசியா கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவருக்கு அந்த லெஃப்ட் சைடில் பொருத்தின சர்ஜிக்கல் வால் ஃபெயில் ஆனது போக அதனால ரைட் சைடு ப்ரெஷர் 90 கிட்ட இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் பார்த்த போது அப்போ வந்து சர்ஜரி வேண்டாம், கால் வழியா போயிட்டு டிரான்ஸ்கேத்தேட்டர் பண்ணலான்னு சொன்னது. ஊருக்கு போயிட்டு கீழே விழுந்து அந்த ஃப்ராக்சர் ஆனதுக்கப்புறம் திரும்ப இங்கே அட்மிட் ஆன போது எக்கோ எடுத்து பார்த்தா ரைட் சைட் ப்ரெஷர் 130 to 150 இருக்கு. இப்போ 130 to 150 இருந்தால் அனஸ்தட்டிஸ்ட் பார்த்துட்டு தொடவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அனஸ்தீசியா கொடுத்தா டேபிள்ல இறந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் மெயின். இது அது எப்படி பண்ணோம் ப்ளஸ் பேஷண்ட் எப்படி இருக்காங்கன்னு காமிக்கிறேன். இது எல்லா ஹாஸ்பிட்டலையும் பண்ண முடியாது. யூ நீட் லாட் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ். இந்த ஹைப்ரிட் ஆப்ரேட்டிங் ரூம் அதை பற்றி சொல்லணும்னா இதுதான். அதுலேயே ஆன்ஜியோகிராம் ப்ரொசீஜர் பண்ணலாம், அதுக்கப்புறம் அந்த டேபிள்லேயே வந்து சர்ஜரியும் பண்ணலாம். ஹைப்ரிட் ஃப்ளெக்ஸாம் ஆப்ரேட்டிங் ரூம் சொல்கிறது, கேரளா ஆப்ரேட்டிங் ரூம். இது ஃபர்ஸ்ட் இந்தியாவில் காவேரியில் தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ளான்ட் பண்ணது இந்த தியேட்டர் ஹைப்ரிட் ஆப்ரேட்டிங் ரூம். கோவிட் சமயத்தில் we have done lot of hybrid procedures. ஸோ அது இல்லாமல் பண்ண முடியாது. So that is the hybrid operating. So what is hybrid operating room na நம்ம ஆன்ஜியோ பண்ணிட்டு ஆன்ஜியோபிளாஸ்டில வேற ஏதோ ப்ரொசீஜர் பண்ணிட்டு அதே சமயத்துல அந்த டேபிள் வந்து சர்ஜன்ஸ்க்கு வந்து டில்ட் பண்ணணும். சில ஆபரேஷனுக்கு லெஃப்ட் சைடுல இப்படி கம்ப்ளீட்டா மாத்தணும், சில ஆபரேஷன் ரைட் சைடுல மாத்தணும், சில ஆபரேஷன் தலை பக்கம் தூக்கணும். இப்போ ஹிப் ஆபரேஷன் பண்ணணும்னா பேஷண்ட் இப்படி படுத்திருக்காங்கன்னா லெஃப்ட் சைடு ஹிப் பண்ணா லெஃப்ட் லேட்டரல் கம்ப்ளீட்டா இப்படி கொண்டு வரணும். அப்போதான் அந்த இன்சிஷன் போட்டு ஆபரேஷன் பண்ண முடியும். ஸோ அந்த டேபிள்ல வந்து நான் ப்ரொசீஜர் முடிச்ச உடனே பேஷண்ட்டை நகர்த்தாம அப்படியே திருப்பலாம். டேபிள் திருப்பி லெஃப்ட் லேட்டரல் பொசிஷன் கொண்டு வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ அதுதான் மெயின் அட்வான்டேஜ். ஹைப்ரிட் போது பாதி ப்ரொசீஜர் டிரான்ஸ்கேத்தேட்டர், அந்த வால்வ் ஹார்ட் வேல்வ் ப்ரொசீஜர் வந்து ஓப்பன் பண்ணாம ரைட் சைடு கால்ல இருந்து போயிட்டு லெஃப்ட் சைடு போயிட்டு இதுதான் மைட்ரல் வேல்வ்னு சொல்றது. ஆல்ரெடி சர்ஜன்ஸ் வந்து ஒரு சர்ஜிக்கல் வேல்வ் போட்டிருக்காங்க. இதுதான் சர்ஜிக்கல் வேல்வ். அது போட்டு 14 வருஷம் ஆச்சு. 14 வருஷம் பொறுத்து இப்போ ஃபங்க்ஷன் போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த டியூப் வழியா போயிட்டு அது வழியா இந்த புது வால் அதுக்குள்ள புது வால் பொறுத்துரும். ஸோ அதுதான் டிரான்ஸ்கேத்தேட்டர் மைட்ரல் வேல்வ். கால் வழியா போயிட்டு ப்ரொசீஜர் நான் ரைட் சைட் கால் வெயின் வழியா போய் பண்ணேன்னா அதுக்கப்புறம் இமீடியட்டா அதை லெஃப்ட் லேட்டரல் போட்டு லெஃப்ட் சைடில் சார் வந்துட்டு ஹிப் சர்ஜரி பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து we discussed it. ஸோ பேஷண்ட் வந்து 76, ப்ரீவியஸ் மைட்ரல் வேல்வ் சர்ஜரி 14 years பேக். இப்போ சிவியர் மைட்ரல் ப்ரோசஸஸ் டிஸ்ஃபங்க்ஷன், சிவியர் பல்மரி ஹைப்பர்டென்ஷன், மோர் தென் 130 மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் மெர்க்குரி. அப்படி இருக்கும்போது டேபிள் அனஸ்தீசியா கொடுத்தா இறக்கிறதுக்கு வாய்ப்பு மோர் தென் 50%. ஸோ சர்ஜரி வந்து இஸ் ரிஜெக்டட். ஸோ வி பிளான்ட் ஃபார் மைட்ரல் வேல்வ் இன் வேல்வ், பட் இன் த மீன் டைம் வி ஹேட் தி ப்ரோக்கன் ஹிப். இப்போ அட்மிட் ஆன போது தீஸ் ஆர் தி ஸ்பெஷலிஸ்ட் யூ நீட், கார்டியாலஜிஸ்ட் ஹூ கேன் டூ திஸ் ப்ரொசீஜர். என்ன மாதிரி cardiac anesthetist, we need a very good cardiac anesthetic team. Orthopedic surgeons, Dr. Aravindan Selvaraj sir and Dr. Mukund, and critical consultant. First procedure பண்ணப்பறம் அதை மானிட்டர் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பேஷண்ட் எக்ஸ்டிபேட் பண்ணி கொண்டு வருது. ஸோ ஆல் ஆஃப் அஸ் டிஸ்கஸ்ட் அண்ட் வி ஆல் அக்ரி. 2 அனஸ்தீசியா கொடுத்தா he will not survive. So we'll give 1 anesthesia. நான் ரைட் சைடில் போயிட்டு I will replace the valve. valve போட்ட உடனே சார் வந்துட்டு will change left lateral and replace the hip. அதுக்கப்புறம் will extubate அப்படின்ட்டு. So theoretically this all looks good, and practically this is what happened. So அது வந்து ஆல்ரெடி இருக்கிற சர்ஜிக்கல் வேல்வ் நான் ரைட் சைட்ல இருந்து போயிட்டு I am placing the new valve through the tube. அந்த ஸ்டென்ட்டுக்குள்ள புது வேல்வ் இருக்கு. பலூன் வச்சு அதை ஓபன் பண்றோம். So within the next 30 seconds, as soon as the valve போட்ட உடனே immediately it will start to function. இதனோட இது என்னன்னா போட்ட உடனே அந்த ரைட் சைட் ப்ரெஷர் 130 to 150 இருந்தது. இமீடியட்லி இட் கேம் டவுன் டு 60. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் சம்படி ஸ்ட்ராங்குலேட்டிங், கழுத்தை ஒருத்தவங்க இறுக்கி பிடிச்சிருந்து சடனா விடுற மாதிரி. ஸோ சேம் ஃபீலிங் அந்த வேல்வுக்கு. இமீடியட்டா ஓப்பன் ஆன உடனே பிளட் வாஸ் ஃப்ரீலி ஃப்ளோயிங் ஃப்ரம் லெஃப்ட் அப்பர் லெஃப்ட் ஏடிஎம் டு லெஃப்ட் வென்ட்ரிக்கல். அது ஃப்ரீயா ஃப்ளோ ஆரம்பிச்சது. ரைட் சைட் ப்ரெஷர் கேம் டவுன்.
right side pressure குறைஞ்ச உடனே 60 குறைஞ்ச உடனே they were able to do the surgery like a normal patient. அதுக்கப்புறம் it became like a normal patient without any major bleeding risk, without any problems. சர்ஜரி பண்ணாங்க. இது வந்து 24 to 36 hours. ஸோ முதல் நாள் காலையில் சர்ஜரி இது ப்ரொசீஜர் பண்ணோம். அடுத்த நாள் காலையில் this is how he was extubated and he was able to stand up, weight bear பண்ண முடிஞ்சது, completely conscious oriented, started walking on second day and was discharged on third and fourth day. So it's a very satisfying procedure for us. We have saved the life and also we have given what he needs to do. And the விவசாயியா இருக்கும்போது he wants to walk around, do things. அப்படியே விட்டு இருந்தோம்னா ஹிப்பும் பண்ணியிருக்க முடியாது, ஹார்ட் இதுவும் பண்ணியிருக்க முடியாது. So you need infrastructure, hybrid room, you need specialist cardiologists, orthopedic surgeons, and more than that you need critical care consultant support. Unfortunately, because we have everything here, we are able to give a successful outcome and he is doing exceptionally well. So thank you for all, and obviously you have to share this information so that the public will know about it. எனக்கு வயது இப்பொழுது 76. நான் மயிலாடுதுறை மாவட்டம் மன்னிப்பள்ளம் கிராமத்திலிருந்து எங்கள் காவேரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்துள்ளேன். நான் ஒரு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற பிறகு கிராமத்திற்கு சென்று விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன். 2013 எனக்கு இருதய கோளாறு சத்து ஏற்பட்டு அதற்கு அறுவை சிகிச்சை செய்து மைக்கேல் வால்வ் மாற்றப்பட்டது. அதற்கு பிறகு கிராமத்திற்கு சென்று நல்ல முறையிலே செயல்பட்டு கொண்டுதான் இருந்தேன். ஆனால் ஒரு ஆண்டு அல்ல 2 ஆண்டுகளுக்கு முன்பு சற்று மாடிப்படி ஏறுவதில் சிரமம் இருந்தது. திரும்பவும் அந்த மைக்கேல் வால்வ் சுருக்கம் ஏற்பட்டு திரும்பவும் அதனை சரி செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறியதால் இந்த காவேரி மருத்துவமனை இந்த புதிய முறையில் பலூன் டைப் ஹாஸ்பிட்டலை ஆபரேட் செய்துக்கலாம், ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இல்லை என்று சொல்லியிருந்தார். அதன்படி செய்யலாம் என்று இருந்தபோது ஒரு நாள் வீட்டில் நடந்து கொண்டிருந்த போது தவறி கீழே விழுந்து என்னுடைய இடது காலில் இடுப்பு எலும்பு பகுதியில அந்த பந்துக்கிண்ண மூட்டு என்று சொல்வார்கள், இந்த பந்துக்கிண்ண மூட்டுல விரிசல் ஏற்பட்டு அதனால் வலி ஏற்பட்டது. அதனால் திரும்ப அதே இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க எலும்பு முறிவு ஏற்பட்டதால் முன்னமே செய்ய வேண்டிய, அதாவது ஹார்ட் ஆபரேஷன் செய்து எலும்பு முறிவு சிகிச்சை செய்வதா, எலும்பு முறிவு சிகிச்சை செய்துவிட்டு ஹார்ட் ஆபரேஷன் செய்வதா என்று நிலை ஏற்பட்ட போது இங்க இருக்க மருத்துவர்கள் 2ஐயும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் ஒரே டேபிள்ல செய்துள்ளான்னு சொன்னாங்க. அதுக்கு ஹைபிரிட் ட்ரீட்மெண்ட் என்னமோ சொன்னாங்க. அதுபடி அவர்கள் 12ஆம் தேதி எனக்கு சிகிச்சை செய்து எனக்கு மருத்துவம் செய்து முடித்து விட்டார்கள். நான் இப்போது இந்த அறுவை சிகிச்சை செய்த பிறகு மிகவும் நலமாக உள்ளேன். காவேரி மருத்துவமனையில் மருத்துவர்களும் சிறந்த முறையிலே அவ்வப்போது வந்து காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை வந்து சிறப்பான முறையில் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை நானும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். விரைவில் குணமடைய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. குணமடைந்து விட்டேன், இருந்தாலும் அடுத்தடுத்து நடப்பதற்கான வாய்ப்புகள் விரைவிலே கிடைக்கும் என்று நினைக்கின்றேன். டாக்டர் முகுந்த், மூத்த எலும்பு முறிவு நிபுணர் டாக்டர் மகேஷ், மெடிக்கல் சூப்பரிண்டென்டென்ட் காவேரி ஹாஸ்பிட்டல் ஆல்வேர்பேட். இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் இன் இந்தியா ஹைபிரிட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்றது. ஹைபிரிட் அப்படின்னா பாதி வந்து ஆப்ரேஷன் இல்லாம டிரான்ஸ்கெத்திட் வழியா பண்றது, பாதி வந்து ஆப்ரேஷன் வழியா பண்றது. அந்த ப்ரொசீஜர் பத்தி பேசுறதுக்கு தான் இன்னைக்கு பண்ணிருந்தோம். ஒரு 76 வயசு ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர் இப்போ வந்து ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் லெஃப்ட் சைட்ல மைட்ரல் வால்வ் ஆப்ரேஷன் 2013 பண்ணி இப்போ அந்த வால்வ் வேலை செய்யலன்னு சொல்லி திரும்ப ஆப்ரேஷன் பண்றது ரிஸ்க் அதிகம், ரைட் சைட் ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதுனால டிரான்ஸ்கெத்திட்டர் கால் வழியா போயிட்டு புது வால்வ் வைக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். அந்த சமயத்துல ஊருக்கு போன போது கீழே விழுந்து இந்த கால் எலும்பு முறிவு வந்துருச்சு. அப்போ திரும்ப வந்த போது ஸ்கேன் பண்ணி பார்த்தா ரைட் சைட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருந்தது, 130 to 150. அனஸ்தீசியா ரிஸ்க் ரொம்ப அதிகம்னு சொல்லிட்டு கார்டியாலஜிஸ்ட், ஆர்த்தோபெடிக்ஸ், அனஸ்தெட்டிஸ்ட், கிரிட்டிக்கல் கேர் எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஹைபிரிட் காவேரி ஹாஸ்பிட்டல் ஹைபிரிட் லேப் இருக்கிறதுனால ஒரே ப்ரொசீஜரா கால் வழியா போயிட்டு அந்த மைட்ரல் வால்வின் வால்வ் புது வால்வ் வச்சுட்டு அப்போவே சேம் அனஸ்தீசியாவில் அவங்க ஹிப் ரீப்ளேஸ் பண்ணாங்க. இது மாதிரி பண்றது சிங்கிள் ஸ்டேஜ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. அது பண்ண உடனே ஒரு 2 to 3 ஹவர்ஸ்ல பேஷண்ட் அனஸ்தீசியால இருந்து எடுக்க முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட் டே மொபிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நல்லா இருக்காங்க. 3rd day 4th day டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு நல்லா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பேஷண்ட்ஸ்க்கு ஏஜ் இஸ் நாட் எ கட் ஆஃப்.
எனி சார்ட் ஆஃப் வால்வ் டிஸ்ஃபங்க்ஷன் இப்போ ஆப்ரேஷன் இல்லாம கால் வழியா போயிட்டு புது வால்வ் வைக்க முடியும். அதோட அசோசியேட்டடா மற்ற ப்ராப்ளம் இருக்கும்போது இந்த ஹைபிரிட் ஆப்ரேட்டிங் ரூம் இருக்கும்போது டிரான்ஸ்கெத்திட்டர் அண்ட் சர்ஜரி ரெண்டுமே சேர்ந்து பண்ண முடியும். அதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு தமிழ்நாட்டில் காவேரி ஹாஸ்பிட்டல் ஆழ்வார்பேட்டில் மட்டும்தான் இருக்கு. சின்சியர் தேங்க்ஸ் டு மேனேஜ்மெண்ட், டாக்டர் அரவிந்தன் செல்வராஜ், our co-founder Dr. Manivannan, as well as all the support team and orthopedic team and critical care team. Without that support, இந்த மாதிரி ஒரு அவுட்கம் இந்த ஹை ரிஸ்க் பேஷண்ட்ல கொடுக்க முடியும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இவருக்கு வந்து ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கு நம்மளுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு. திரும்பி எதுவுமே எடுக்க முடியாது. அதனால the பெஸ்ட் என்ன அவைலபிளோ, என்ன லோவஸ்ட் காம்ப்ளிகேஷன் என்ன இருக்குமோ அதுதான் அவர் கொடுத்துருக்கு. அதாவது டூவல் மொபிலிட்டி டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியர் மூவ்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சிடலாம். ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட்ஸும் ஜாஸ்தி இருக்கும். அவர் வரப்புல போய் கீழே இறங்குறது, ஏறுறது, எந்த டைப் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் ஆனாலும் டிஸ்லோகேஷன்ன்றது இருக்கிறதுலே கம்மியானது இந்த ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்ல தான் இருக்கு. அதனாலதான் இதை சூஸ் பண்ணோம். அதே மாதிரி ஹைபிரிட் லேப்ல வந்து சாரும் இப்போ டாக்டர் ஆனந்தராமன் சாரும் இது பண்ணனால இது பெரிய ப்ரொசீஜர், ஆல்மோஸ்ட் 6 to 7 hours மேல ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம திரும்பி எல்லாம் ப்ரொசீஜர் எடுக்க முடியாது. ஒரே ப்ரொசீஜர்ல பெஸ்ட் என்ன கொடுக்க முடியுமோ அதான் இவருக்கு பண்ணியிருக்கு. அண்ட் அட் பிரசன்ட் இஸ் வாக்கிங் வெல். ப்ராபபிலி ஜனவரிக்கு நல்லா நடந்து வரப்புக்கு போக ஆரம்பிச்சிருவாருன்னு எதிர்பார்க்கிறோம். Thank you.